ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு நிறைய பச்சை மஞ்சள் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அந்த பச்சை மஞ்சளை வச்சு நான் வீட்லேயே மஞ்சள் பொடி தயாரிக்க போகிறேன். எப்படி தயாரிக்கலாம், எப்படி வீட்லேயே சுத்தமான மஞ்சள் பொடி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொங்கலுக்கு இந்த பச்சை மஞ்சள் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி எடுத்து அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நிறைய மண் இருக்கும். ஸோ நல்லா தேய்ச்சி கழுவி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் கழுவி வச்சுருந்த இந்த பச்சை மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே பச்சை மஞ்சளை நமக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குத்தி பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக இதாகும். நல்லா கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. கடையில் வாங்குகிற மஞ்சள் பொடியில் நிறைய கலப்படம் சேர்ந்துருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு ரொம்ப பிரைட்டாக நல்லா நைஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்காது. ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அந்தளவுக்கு நைஸாகவும் இருக்காது. ஸோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நான் வடித்து வச்சுட்டேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அரைக்க தானே போகிறோம், வெயிலில் காய வச்சு அரைக்க தானே போகிறோங்கிறதுனால நான் அந்த தோலெல்லாம் எடுக்காமல் நான் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது ட்ரை ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும் போதே அவ்வளோ மணமாக இருக்குது, நல்ல கலராகவும் இருந்தது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்ச மஞ்சளை ஒரு நல்ல பிளேட்டில் போட்டு நல்லா வெயிலில் 2லேருந்து 3 நாள் நல்லா காய விட்டுருங்க. நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிடணும். அந்தளவுக்கு நல்லா காய விடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்சாதான் நல்லா நைஸாக அரைக்க முடியும். ஸோ நல்லா காய விட்டுருங்க. பாருங்கள், இந்த மஞ்சள் கட் பண்ணி வச்சுருக்கோம். கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. ஆனால் கடையில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நல்லா பிரைட்டாக எல்லோ கலரில் இருக்குது. அதனால் அதில் கலப்படம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா 3லேருந்து 4 நாள் நான் காய வச்சுட்டேன். நல்லா மொறு மொறுன்னு நல்லா காஞ்சிருச்சு. இதோட வாசமும் மாறாமல் அப்படியே இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இந்த பச்சை மஞ்சள் கிழங்க வச்சும் இந்த மாதிரி மஞ்சள் பொடி அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடையில் விரலி மஞ்சள்னு விற்கும். விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. மஞ்சக்கொம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மஞ்சளை ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். பிம்பிள்ஸ் எதுவும் வராமல் நல்லா சருமம் பொலிவாக இருக்கும். வாங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சளிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கும். ஸோ நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. காஞ்சதுக்கப்புறமும் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. மீதியை
இன்னும் 2 வாட்டி நல்லா மிக்சியில் வந்து ஓட்டி அதையும் திரும்ப சலித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம சலித்து வச்சுருக்க மஞ்சத்தூளை தொட்டு பார்த்தோன்னா நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது. இதை வந்து நல்லா ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. பாருங்கள், நான் எல்லாம் ஃபுல்லாக அரைச்சி முடிச்சிட்டேன். எனக்கு இவ்வளோ மஞ்சத்தூள் கிடச்சிது. வீட்லேயே வந்து சூப்பராக மஞ்சள் தூள் நான் ரெடி பண்ணிட்டேன். நம்ம கடையில் வாங்கினோன்னா இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் வந்து வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து மஞ்சள் பொடி வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.